Very good evening all. Welcome to Anna Administrative Staff College. MTN presents Mission KYC தான் இருக்கும். ஸோ கிளாஸ் கேப் நிறைய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதில் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஸ்கொயர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் நிறைய கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸை எப்படி கம்மி பண்ணிட்டு நமக்கு கொடுத்துருக்க டேட்டால ஈஸியா கன்ஃபைன் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது அப்படின்றது தெரியும். ஸோ அதனால நிறைய கொஸ்டின் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்குலர் அண்ட் ஸ்கொயர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கார்னர்னா என்ன, எட்ஜஸ்னா என்ன, சைடுனா என்ன, இது மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா ரைட் லெஃப்ட் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர் அப்படின்னு இருக்கிறப்போ நீங்க அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், சர்க்குலர் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இந்த மாதிரி ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர்ல இருக்காங்கன்னு வைங்களேன். நமக்கு ஆள் இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆள் இப்படி இருக்காங்கன்னா ரைட் சைடு எங்க வரும், லெஃப்ட் சைடு எங்க வரும் ஈஸியா கெஸ் பண்ணிடலாமா. ஸோ இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இப்படிதான் வரும் இல்லையா. ஸோ இப்போ ஆள் இப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இதே இது இந்த சைடு இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன வரும், இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. கரெக்டா? இதே இது நமக்கு இப்போ ஃபேஸிங் அவுட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஃபேஸிங் அவுட் சைடு, ஒருத்தர் ஃபேஸிங் இன்சைட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ எனக்கு ஆள் இந்த பக்கமா ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இங்க எனக்கு ரைட் எங்க வரும், இதுதான் இது என்னுடைய லெஃப்ட்ல வரும், இது என்னுடைய ரைட்ல வரும். ஸோ நீங்க தான் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த பக்கம் திரும்பி, அதாவது இந்த சைட் ஃபேஸ் பண்ணி. ஸோ இது லெஃப்ட், இது ரைட். இப்போ ஆள் எனக்கு இப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுடைய ரைட் சைடு எங்க இருக்கும், இங்க இருக்கும். லெஃப்ட் சைடு எங்க இருக்கும், இங்க இருக்கும். கிளியரா? ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தான் நம்ம டயக்ராம் வரையணும். இப்போ லீனியர் அப்படின்னா நார்த் அப்படின்னு சொல்றப்போ எல்லாருக்குமே என்னவாதான் இருக்கும் அப்படின்னா இந்த சைடு ரைட் சைடு தான் இருக்கும், இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஸோ அத மாதிரி நமக்கு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சவுத் அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு எங்க இருக்கும், இப்படி ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருப்போம். ஸோ நம்மளுடைய ரைட் இங்க இருக்கும், லெஃப்ட் இங்க இருக்கும். அதாவது நம்ம இப்படி கீழே பார்த்து உட்கார்ந்துருக்கோம். ஸோ இந்த சைடு லெஃப்ட் இருக்கும், இந்த சைடு ரைட் இருக்கும். ஓகேவா? ஸோ சவுத்ன்றப்போ ரைட் லெஃப்ட் இதே தான் இருக்க போகுது, நார்த்ன்றப்போ ரைட் லெஃப்ட் இதே தான் இருக்க போகுது, எந்த சேஞ்சஸும் இல்லை. சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல நமக்கு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர் அவுட் சைட்ல லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆள் மாதிரி திரும்பி உட்கார்ந்துருக்க மாதிரி இந்த மாதிரி டயக்ராம் போட்டுட்டு எது லெஃப்ட் எது ரைட்டுன்றத லைட்டா இமேஜின் பண்ணீங்க அப்படின்னாலே கன்ஃபியூஸ் ஆகாம வந்துடும். சரியா? ஸோ இந்த லைட் லெஃப்டே கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா கொஸ்டின்ல இன்னும் நமக்கு 10 டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதுல நம்ம மாத்தி போட்டுருவோம். ஸோ அதனால லைட்டா இமேஜின் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பீடிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்கொயர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ட்ரையாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் தான் பார்க்க போறோம். ட்ரையாங்கிள் நமக்கு எப்படி இருக்கும், 3 சைட்ஸ் இருக்குமா. ஸோ இங்க கார்னர்னா என்னது, இதுதான் நமக்கு கார்னர், மூலை. ஓகேவா? ஸோ இப்போ எட்ஜஸ்னா இதுதான் நம்மளுடைய எட்ஜஸ். ஓகேவா? இந்த எட்ஜஸை சைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதே இது நமக்கு ஸ்கொயர் இருக்குன்னு வைங்களேன். ஸ்கொயர்ல எத்தனை கார்னர் இருக்கும், 1 2 3 4, 4 மூலை இருக்கும். சைடு எத்தனை இருக்கும், 4 சைடு இருக்கும். இதை சில சமயம் சைடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சில சமயம் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயும் நமக்கு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர் இல்ல அவுட் சைட் த சென்டர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம ஃபர்ஸ்ட் நமக்கு டெஃபினட்டா ஃபிக்ஸ் பண்ணி என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம், பாசிபிலிட்டிஸை கம்மி பண்ணிட்டு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஒரு டேட்டா டெஃபினட் டேட்டா எங்க கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய டாஸ்க். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியா போட்டுறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான கொஸ்டின்குள்ள போயிடலாமா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 6 பீப்புள்ஸ், ஸோ ஆகாஷ், ராஜ், கோவிந்த், ஜான் அப்படின்னு ஒரு 6 பேர் கொடுத்துருக்காங்க. ஆர் சிட்டிங் அரவுண்ட் அ ட்ரையாங்குலர் ஷேப்டு table such that 3 of them sit at the corner while the remaining 3 are sitting on the edges but not necessarily in the same manner. So triangle பொறுத்த வரைக்கும் நமக்கு maximum number of persons எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 6 பேர் தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸ்கொயர்ல இருந்தாங்க அப்படின்னா 8 பேர் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க, ட்ரையாங்குலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 பேர் கார்னர்லையும் எனக்கு 3 பேர் எட்ஜஸ்லயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கார்னர்ல, எட்ஜஸ்ல இது. ஓகேவா? இங்க நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஆப்போசிட் டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன் இதுக்கு ஆப்போசிட் யாரு, இங்க. ஓகேவா? சோ இவங்க ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட் யாரு, இவங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட். சோ இதுக்கு ஆப்போசிட் யாரு, இவங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்.
ஸோ இங்க ஆப்போசிட் எந்த சைடு அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆப்போசிட்ஸ் வச்சும் நமக்கு கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ல 3 மெம்பர்ஸ் அட் த கார்னர்ஸ் அண்ட் 3 மெம்பர்ஸ் அட் த எட்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க, பீப்புள் சிட்டிங் அட் த கார்னர் ஆர் ஃபேஸிங் அவுட் சைடு. கார்னர்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க? ஃபேஸிங் அவுட் சைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபேஸிங் அவுட் சைட்னா இப்போ நம்ம ரைட் லெஃப்ட் பார்த்துடலாமா? ஸோ இந்த மாதிரி மேலே பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ எங்க இருக்கும்? இதுதான் அவங்களுடைய ரைட் சைடா இருக்கும், இது அவங்களுடைய லெஃப்ட் சைடா இருக்கும். ஸோ பர்சன் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ எங்க இருக்கும்? இதுதான் இவங்களுடைய ரைட் சைடா இருக்கும், இதுதான் இவங்களுடைய லெஃப்ட் சைடா இருக்கும். இப்போ இங்க சைடுல நமக்கு பர்சன் இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் திரும்பினா இதுதான் இவருடைய ரைட் சைடா இருக்கும், இதுதான் இவருடைய லெஃப்ட் சைடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே ரைட் லெஃப்ட் தெளிவாக போட்டு வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்து பாருங்க, அந்த பீப்புள் ஹூ ஆர் சிட்டிங் ஆன் த எட்ஜஸ் ஆஃப் த டேபிள் ஆர் ஃபேஸிங் இன்சைடு. எட்ஜஸ்ல இருக்கவங்க எங்க? ஃபேஸிங் இன்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இன்சைடை பார்த்து உட்காந்துருக்காங்க. ஸோ இன்சைடில் இருக்கவங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் ரைட் லெஃப்ட் அசியூம் பண்ணுங்க. இன்சைடில் உட்காந்துருக்காங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி வரைவோம். இங்கே என்னது? இங்கே தான் லெஃப்ட் சைடு, பர்சனுடைய லெஃப்ட் சைடு இருக்கும், இது ரைட் சைடு இருக்கும். கிளியரா? ஸோ அதை மாதிரி இப்படி திரும்பி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணால் இது லெஃப்ட் சைடாக இருக்கும், இந்த சைடு ரைட் சைடாக இருக்கும். ஸோ இது ரைட், இது லெஃப்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு வரப்போ இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்களா? ஓகேவா? அப்போ இது எங்கே இருக்கும்? இது இந்த சைடு லெஃப்ட் சைடாக இருக்கும், இந்த சைடு ரைட் சைடாக இருக்கும். ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்க இப்படி திரும்பி உட்காந்துருக்காங்கன்னு. அப்போ நமக்கு ரைட் லெஃப்ட் கன்ஃபியூஸ் ஆகாது. கிளியரா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கோவிந்த் ஆர் சூர்யா ஆர் ஃபேஸிங் இன் த சேம் டைரக்ஷன். கோவிந்தும் சூர்யாவும் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ஒன்று கார்னர்ல 2 பேர் சேர்ந்து உட்காந்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா எட்ஜஸ்ல சேர்ந்து உட்காந்துருக்கலாம். பட் இதுவும் நமக்கு ஒரு டெஃபினட் டேட்டா கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு டெஃபினட் டேட்டா இருக்கும், அதை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ இது டெஃபினட் டேட்டா இல்லை, ரிமைனிங்கே ரீட் பண்ணுவோம். ராஜ் இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சூர்யா, ஹூ இஸ் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஜான். ஸோ இங்கேயும் நமக்கு ராஜ் சூர்யாவை ரெஃபரன்ஸா வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இவங்க 2 பேரையும் நம்ம கார்னர்னு வச்சா ஒரு பாசிபிலிட்டி வரும், எட்ஜஸ்ன்னு வச்சா ஒரு பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ அதுல சூர்யாவை வச்சு நமக்கு இங்க ஜான் அப்படின்றவங்களும் ராஜ் அப்படின்றவங்களும் உட்கார்ந்துருக்க பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல இன்னும் 2 பாசிபிலிட்டிஸ், ஸோ 4-5 பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேவா? கோவிந்த் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அமர். ஸோ இப்போ புதுசா அமர் பக்கத்துல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? who is not sitting on the edges of the table. So who is, இங்க who யாரை பத்தி பேசுறாங்க? அமரை பத்தி பேசுறாங்க. அமர் who is not sitting on the edges of the table. அப்போ அமர் எங்க தான் உட்கார்ந்துருக்காங்க? கார்னர்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ 3 கார்னர்ல எந்த கார்னர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்க உட்கார வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அமர் எனக்கு கார்னர்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இந்த கார்னர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ரிமைனிங் டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்க, கோவிந்த் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அமர். ஸோ இங்கே லெஃப்ட் என்னது? அமர் இங்கே உட்காந்துருக்காங்க. செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அமர் அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த சைடு தானே இப்போ சொன்னோம். ஸோ செகண்ட் டு த லெஃப்ட்னா இங்கே தான். அப்போ இங்கே தான் எனக்கு யார் உட்காந்துருக்காங்க? கோவிந்த் உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன தெரியும்? கோவிந்தும் சூர்யாவும் சேம் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்கன்னு தெரியுமா? கோவிந்த் இந்த டைரக்ஷன் தான், அப்போ எனக்கு இங்கே சூர்யா உட்காந்துருப்பாங்க. ஸோ 3 மெம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இங்க பாருங்க, ராஜ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சூர்யா. சூர்யா இங்க இருக்காங்க, சூர்யாவோட ரைட் இங்க இருக்கு, தேர்ட் ரைட். ஸோ 1 2 3 தேர்ட் ரைட் இதுதான். அப்போ இங்க தான் எனக்கு யார் இருக்க போறாங்க? ராஜ் இருக்க போறாங்க. ஓகேவா? சூர்யா ஹூ இஸ் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஜான். சூர்யா எங்க உட்காந்துருக்காங்க? இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஜான். சூர்யாவோட லெஃப்ட் கிடையாது, ஜானோடைய லெஃப்ட்ல தான் எனக்கு சூர்யா உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு இந்த சைடு ரைட் சைடு தான் வருது, இந்த சைடு தான் எனக்கு லெஃப்ட் சைடு வருது இல்லையா? அப்போ ஜானுடைய லெஃப்ட் சைட்ல எனக்கு சூர்யா உட்கார்ந்துருக்காங்க. இங்க இந்த பர்சனுக்கு லெஃப்ட் இங்கே தான் இருக்குன்னு சொன்னோமா, அப்போ ஜானுடைய லெஃப்ட் சைட்ல எனக்கு சூர்யா உட்கார்ந்துருக்காங்க. கிளியரா? இப்போ நம்ம எல்லாரையும் போட்டோமா, நமக்கு மிச்சம் இருக்கிறது யாரு? ஆகாஷ். ஸோ ஆகாஷை மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணல. ஸோ எனக்கு நான் மிச்சம் இருக்கிற கேப்ல ஆகாஷை ஃபில் பண்ணிக்கிறேன். கிளியரா? இதுதான் நம்மளுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இப்போ கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஹூ இஸ் சிட்டிங் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஜான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜான் இங்க இருக்காங்க, ஜானோடைய ரைட் சைடு இங்க இருக்கு. ஸோ இமீடியட் ரைட் ஆஃப் ஜான் யாரு? அமர். ஸோ ஆப்ஷன் இ. ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு ராஜ். ராஜ் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஸோ இங்க இருக்கவங்களுக்கு ஆப்போசிட் இங்க தான் இல்லையா? ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு ராஜ் எனக்கு சூர்யா தான்.
ராஜுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் கோவிந்த்? கோவிந்த பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்குறாங்க. கோவிந்த் இஸ் ஃபேஸிங் இன்சைட் த டேபிள். ஸோ கோவிந்த் எங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? இங்க அவுட் சைட் த டேபிள். இன்சைட் த டேபிள் இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால இது எனக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். பட் கொஸ்டின்ல ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஹி இஸ் சிட்டிங் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஆகாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஆகாஷுடைய இமீடியட் லெஃப்ட் சைட்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. ரைட் சைட்ல இல்லை இல்லையா? ஸோ அதனால இது தப்பு. அடுத்து பாருங்க, ஒன்லி 3 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் கோவிந்த் அண்ட் ஆகாஷ். கோவிந்துக்கும் ஆகாஷ்க்கும் நடுவுல 3 persons அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த சைட் பார்த்தா யாருமே இல்லை. இந்த சைட் பார்த்தா கூட நமக்கு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ 2 சைட்ல பார்த்தாலும் நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. ஸோ இது எனக்கு தப்பு. ராஜ் அண்ட் கோவிந்த் ஆர் ஃபேஸிங் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ ராஜும் கோவிந்தும் சேம் டைரக்ஷனா? இல்லை. ராஜ் இன்சைட், கோவிந்த் ஆப்போசிட். ஸோ கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு 4th ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. நன் இஸ் ட்ரூ தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு அமர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமருடைய ஆப்போசிட் யாரு? அமருடைய ஆப்போசிட் இதுதான். அமருடைய ஆப்போசிட் யாரு? ஆகாஷ். ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஹூ இஸ் சிட்டிங் டு த இமீடியட் ரைட் ஆஃப் கோவிந்த். இமீடியட் ரைட் ஆஃப் கோவிந்த். இது லெஃப்ட். ரைட் ஆஃப் கோவிந்த்ல யார் உட்கார்ந்துருக்கா? ராஜ் தான் எனக்கு இமீடியட் ரைட் ஆஃப் கோவிந்த். ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ லெஃப்ட் ரைட்டு கன்ஃபியூஷன் இல்லாம சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 persons are sitting around a triangular table such that 3 of them are sitting at the corner while the 3 sitting at the sides. So 3 of them எங்க? கார்னர்ல. ஸோ இந்த 3 corner, 3 of them sides. ஸோ இந்த edges தான் இங்க sides அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, பீப்புள் சிட்டிங் அட் த கார்னர் ஃபேஸிங் இன்சைடு. கார்னர்ல உட்காந்துருக்கவங்க என்ன பண்றாங்க? ஃபேஸிங் இன்சைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ ஃபேஸிங் இன்சைட்னா நமக்கு ரைட் லெஃப்ட் எங்க இருக்குன்னு வரைஞ்சிடலாமா? ஸோ இங்க இப்படிதான் டர்ன் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்படி டர்ன் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய லெஃப்ட் இங்க இருக்கும், ரைட் இங்க இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சைட் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய லெஃப்ட் எங்க இருக்கும்? இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட் இல்லையா? ஸோ இப்போ இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இந்த சைடு அவங்களுக்கு ரைட் இருக்கும், இந்த சைடு லெஃப்ட் இருக்கும். இது ஃபேஸிங் இன்சைட். அடுத்து பீப்புள் அட் த சைட்ஸ் ஆர் ஃபேஸிங் அவுட் சைட். சைட்ஸ்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க? ஃபேஸிங் அவுட் சைட். ஸோ ஃபேஸிங் அவுட் சைட்னா இந்த டைரக்ஷன்ல உட்காந்துருப்பாங்க. இங்க அவங்களுக்கு இப்படி உட்காந்துருக்காங்க. சரியா? இது லெஃப்ட், இது ரைட். இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா இப்படி திரும்பி உட்காந்துருக்காங்க. அதாவது இப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட். ஓகே. ஸோ இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட். ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் அப்படின்னா இப்படி. ஸோ இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட். கிளியரா? ஸோ இதான் நம்மளுடைய லெஃப்ட் ரைட். ஏ சிட்ஸ் அட் த கார்னர் ஆஃப் த டேபிள். ஸோ ஒரு பொசிஷனை எனக்கு டெஃபினட்டாக சொல்லிட்டாங்க. எனது ஏன்ற ஒருத்தர் கார்னரில் உட்காந்துருக்காரு. ஸோ இது எனக்கு ஃபிக்ஸட் பொசிஷன். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் எனக்கு பாசிபிலிட்டியாக வரலாம். எனது ஒன்லி 2 people sit between M and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 people sit between M and B. சாரி, M is an immediate neighbor of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு 2 பாசிபிலிட்டி வந்துச்சா? M is an immediate neighbor of A. ஒன்று எனக்கு M இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த சைடு வரலாமா? ஸோ இப்போ நான் இன்னொரு பாசிபிலிட்டியாக வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னொரு பாசிபிலிட்டி. இங்கே எனக்கு A அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டியில் M எனக்கு இங்கே வரலாம். M is an immediate neighbor of Aக்கு. அடுத்து only 2 people sit between M and B. ஸோ M and Bக்கு நடுவில் 2 people. எனக்கு இங்கே 2 கண்டிஷன் இருக்கு. இங்கே என்னது? இங்கே 2 peopleக்கு நடுவில் இங்கே B. இங்கேயும் எனக்கு 2 people B. ஸோ அதனால எனக்கு M இங்கேனா B இங்கே தான். இப்போ எனக்கு M இங்கேன்னு வைங்களேன். 2 peopleக்கு நடுவில் Bனா எனக்கு B இங்கே வரும். இங்கேயும் 2 peopleக்கு நடுவில் Bனா B இங்கே தான் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, C sits to the immediate right of B. B உடைய immediate rightல C. B உடைய ரைட் இதுதான். immediate right of B, C உட்காந்துட்டாங்க. இங்க எனக்கு என்ன டைரக்ஷன் வரும்? இமீடியட் ரைட்னா இந்த பொசிஷன்ல இங்கே தான் ரைட் இல்லையா? ஸோ இங்கே தான் எனக்கு C உடைய பொசிஷன் வரும். ஓகே. அடுத்து பாருங்க, ஒன்லி 2 people sit between C and N. Cக்கும் Nக்கும் நடுவில் 2 people. அப்போ எனக்கு Cக்கு நடுவில் இங்கே 2 people, இங்கே N. இங்கேயும் எனக்கு 2 people, இங்கே N வந்துருமா? ஸோ இங்கே எனக்கு N வரும். இங்கே 2 peopleக்கு அப்புறம் N நான் இந்த டைரக்ஷன் போட முடியாது.
இங்க பாருங்க 2 பீப்புளுக்கு அப்புறமா என்னன்னா இங்கேயும் போட முடியாது. அப்போ இதுக்கு என்னது? இந்த பாசிபிலிட்டி எனக்கு வராது. எனக்கு எம் இங்க போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் என்னுடைய கரெக்டான பாசிபிலிட்டி. கரெக்டா? அடுத்து பாருங்க ஓ இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு பொசிஷன் தான். அங்கதான் எனக்கு என்னது ஓ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் என்னுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். கிளியரா? மேக்ஸிமம் 2 பாசிபிலிட்டிஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நமக்கு பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். ஏன்னா அது இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ கன்ஃபைன் பண்ணி 2 பாசிபிலிட்டிஸ்குள்ள மட்டும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டெப்ல இன்னொரு பாசிபிலிட்டி எலிமினேட் ஆயிடும். கிளியரா? இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஓ அப்படின்னு கேட்குறாங்க. பொசிஷன் ஆஃப் பி, பி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஓ, ஓ உடைய இமீடியட் லெஃப்ட்ல தானே பி இருக்காங்க, லெஃப்ட் சைடு தானே இது. ஸோ ஓ உடைய இமீடியட் லெஃப்ட்ல எனக்கு பி இருக்காங்க. ஸோ இமீடியட் லெஃப்ட். அடுத்து 4 ஆஃப் த ஃபாலோயிங் 5 பிலாங்ஸ் டு a group following a certain pattern. Who does not belong to the group அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது பிஎன், பிஎன் எங்க இருக்காங்க? பிஎன் நடுவுல எனக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிஎன், செகண்ட் ஆப்ஷன் பிஎம், தேர்ட் ஆப்ஷன் என்ன இருந்தது? ஸோ கம்ஃபர்ட்னஸ்க்காக இங்க எழுதிக்கிறோம் ஏஓசிஎன்ஓஏ, ஏஓசிஎன்ஓஏ. ஸோ இதான் நம்மளுடைய ஆப்ஷன். பிஎன் அப்படின்னா என்னது? எனக்கு நடுவில் ஒருத்தர் இருக்காங்க. அடுத்து பிஎம் அப்படின்னா பிக்கும் எம்முக்கும் நடுவில் எனக்கு இந்த சைடு 2 பேர், இந்த சைடு 2 பேர். அடுத்து பாருங்க ஏஓ, ஏஓக்கு நடுவுலையும் 2 பேர் இருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, ஒத்துமை இருக்கு. சரிங்களா? சிஏ எனக்கு இங்க என்னது? சிஏக்கு ஏதாவது ஒத்துமை இருக்கா? அடுத்தடுத்து வந்துடுறாங்க இல்லையா? ஏன்னா பிஎம்முக்கு நடுவில் எனக்கு 2 பேர் இருந்தாங்க, ஏஓக்கு நடுவுலையும் எனக்கு 2 பேர் இருந்தாங்க. ஆனா சிஏக்கு நடுவில் எனக்கு யாருமே இல்லை. ஆப்ஷன் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு பார்ப்போமா? ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சாரி, சிஎன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க சிஎன், இங்க எனக்கு சிக்கும் என்னுக்கும் நடுவுலயே 2 பேர் இருக்காங்க. ஓ ஏனா ஓ எங்க இருக்காங்க? ஓ இங்க இருக்காங்க, ஏ இங்க இருக்காங்க. ஸோ ஓக்கும் ஏக்கும் நடுவுலையும் எனக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்துலயுமே காமனா எனக்கு இன்டர்மீடியேட்ல 2 பேர் இருக்காங்க. பிஎன்ல மட்டும் தான் இன்டர்மீடியேட்ல எனக்கு ஒருத்தர் மட்டும் தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எனக்கு ஆட் மேன் அவுட் என்னது? பிஎன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க ஹூ இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் எம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எம் இங்க இருக்காங்க, எம் உடைய ரைட் எது? இதுதான். ஸோ இமீடியட் ரைட் ஆஃப் எம் யார் உட்கார்ந்துருக்காங்க? ஏ தான் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி. ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு என் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என் எங்க இருக்காங்க? என் இங்க இருக்காங்க. என்னுடைய ஆப்போசிட் இதுதான். ஸோ என்னுடைய ஆப்போசிட்ல யார் உட்கார்ந்துருக்காங்க? சி தான் உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சி எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ ஆப்போசிட்ல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நம்ம மீடியன் வரைகிறப்ப என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கிற ஏபெக்ஸை இங்க கொண்டு வந்து தான் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுதான் ஆப்போசிட். ஸோ இங்க ஆப்போசிட், இதுதான் ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இந்த கார்னரோட ஆப்போசிட் இதுதான் ஆப்போசிட். ஏன்னா ஆப்போசிட்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க, ஆயிடக்கூடாது. ஓகேவா? கிளியரா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 கொஷின்ஸ் வருங்க. 3 செட் ஆஃப் கொஷின் வரும். அதுல 2 செட் ஆஃப் கொஷின் ஈஸியா இருக்கும், ஒரு செட் ஆஃப் கொஷின் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அந்த கொஷினை லாஸ்ட்ல வச்சுக்கோங்க. பட் அந்த 3 செட்ல 2 செட் ஈஸியா இருக்கும் இல்லையா? அதை கடகடன்னு போட்டு முடிச்சிருங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6 persons LMNOPQ are sitting at the sides of a triangular table. ஓகேவா? ஸோ 6 persons sides of a triangular table. Some of them are facing the center while the others are facing away from the center. Sides of a triangularனா கார்னரும் சேர்த்து நமக்கு ட்ரையாங்குலர் சைட்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ட்ரையாங்குலர் டேபிள் இருக்கு, அதுல 6 persons உட்கார்ந்துருக்காங்க. அதுல some of them facing towards the center, some of them facing away from the center. இங்க நமக்கு என்னன்னா 2 இது கண்டுபிடிக்கணும். இங்க கிளியரா நமக்கு என்ன சொல்லலை அப்படின்னா யார் ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர், யார் அவே ஃப்ரம் த சென்டர் சொல்லலை. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டைரக்ஷன் தெரியாது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பாருங்க, ஈச் ஆஃப் தெம் லைக் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இன்னொன்னு மேட்ச் பண்ணணும். என்ன மேட்ச் பண்ணணும் அப்படின்னா கலர்ஸும் மேட்ச் பண்ணணும். அப்புறம் மூணாவதா என்ன மேட்ச் பண்ணணும்? LMNOPQ நேமிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் மேட்ச் பண்ணணும். ஸோ இங்கே 3 கிரைட்டீரியாவும் நம்ம மேட்ச் பண்ணணும்.
3 கிரைட்டீரியாவை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்துட்டே இருக்கும். அந்த பாசிபிலிட்டிஸ் எதையும் கண்டுக்காம நமக்கு தேவையான சுருக்கி கன்ஃபைனாக எப்படி நம்ம ஃபிட் இன் பண்ணுமோ அப்படி தான் நம்ம ஃபிட் இன் பண்ணணும். அதான் நம்மளுடைய மேஜர் டாஸ்க். இந்த கொஷின் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னும் சொல்லலாம், இல்லை பசில்னும் சொல்லலாம். இந்த மாதிரி நமக்கு கலர்ஸ் இல்லை பாக்ஸஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது போத் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில்ஸையும் கம்பைன் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பசில்ஸ் தனியாக டாபிக் வைஸ் இருக்கும். அதில் என்னென்ன டைப் பசில்ஸ்லாம் வரும் அப்படின்னா ஃப்ளாட் பேஸ்டு பசில்ஸ், ஃப்ளோர் பேஸ்டு பசில்ஸ், டேட் பேஸ்டு பசில்ஸ்லாம் வரும். ஸோ அந்த பசில்ஸ் என்னன்றதா இன்னும் அடுத்த 2 கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ ஏற்கனவே 2 கிளாஸ் ப்ளஸ் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நீங்கள் கம்பல்சரி 3 கொஷின் கேட்டால் 2 கொஷின் நீங்கள் போட்டே ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கோங்க. 3rd கொஷினும் கொஞ்சம் டைம் ஆகும். அது நீங்கள் லாஸ்ட் மினிட்ல உட்காந்தா கூட போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஈச் ஆஃப் தெம் லைக் டிஃப்ரென்ஸ் கலர்ஸ். ஸோ இந்த 3 கிரைட்டீரியாவும் இப்போ நம்ம மேட்ச் பண்ணும். கியூ இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த பர்சன். ஸோ இந்த மாதிரி நிறைய 3 பாசிபிலிட்டிஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டெஃபினைட் டேட்டாவாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெஃபினைட் டேட்டாவை ஒருத்தரை கொண்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மற்றதை நம்ம ரிமைனிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒருத்தர் யாருன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கொஸ்டினை வாசிக்கிறப்ப தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கியூ இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ லைக்ஸ் green and both of them are facing the same direction. ஸோ கியூன்னு ஒருத்தர் இருக்காங்க, இன்னொரு பர்சன் யாருன்னு தெரியல, அவங்களுக்கு green பிடிக்குது, அவங்க 2 பேரும் சேம் டைரக்ஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது எய்தர் ஃபேசிங் இன்வர்ட்ஸ் அல்லது ஃபேசிங் அவுட்வர்ட்ஸ், இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓ இஸ் சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் கியூ. ஸோ கியூவே நமக்கு எங்கன்னு தெரியாது, ஓ வந்து இமீடியட் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் பர்சன் இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எல் ஹூ லைக்ஸ் ரெட். எல்லுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க, எல்லுக்கு ரெட்டோட மேட்ச் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க அதுதான். ஒன் பர்சன் இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எல் ஹூ லைக்ஸ் ரெட். இங்கே ஹூன்றது யாரு, எல்லு. ஓகேவா? ஸோ எல்லுக்கு ரெட் அப்படின்ற கலரை மேட்ச் பண்ணிட்டோம். நெய்தர் எம் நார் என் இஸ் சிட்டிங் அட்ஜசன்ட் டு ஓ ஹூஸ் ஃபேசிங் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எம். ஸோ ஓவும் எம்மும் எனக்கு என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஓவும் எம்மும் ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஒருத்தர் ஃபேசிங் இன்வர்ட்ஸ்னா ஒருத்தர் ஃபேசிங் அவுட்வர்ட்ஸ், ஒருத்தர் ஃபேசிங் அவுட்வர்ட்ஸ்னா இன்னொருத்தர் ஃபேசிங் இன்வர்ட்ஸ். இதுதான் சொல்லியிருக்காங்க. A person who likes black is sitting opposite to the one who likes blue. So blackக்கும் blueவும் opposite directionல பிடிச்சவங்க உட்காந்துருக்காங்க. M does not sit immediate left of P. Person who likes pink is not sitting second to the right of M. Person sitting adjacent to P likes yellow. Person who likes yellow is not facing away from the center. இப்போ என்ன சொல்றாங்கன்னா person who likes yellow is not facing away from center. ஸோ இங்கே எனக்கு கலர் yellowன்னு சொல்லிட்டாங்க, not away from center. அப்போ என்னது, எனக்கு இன்வெர்ட் டைரக்ஷன். ஸோ எனக்கு நிறைய 3 இதில் எனக்கு 2 இது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதை நான் ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நான் வரைஞ்சிக்க போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்? பர்சன் ஹூ லைக்ஸ் எல்லோ இஸ் நாட் ஃபேசிங் அவே ஃப்ரம் சென்டர் கிடையாதுன்ட்டாங்க. அப்போது நான் இங்கே வச்சுக்கிறேன், இங்கே வச்சுக்கிட்டா இது இன்வெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது நான் எல்லோ பிடிச்சவங்க பர்சன், அவங்க ஃபேசிங் இன்வெர்ட்ஸ் அப்படின்றத நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? ஸோ இவங்க இங்கே கார்னரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சைட்ஸில் இங்கே எங்கேயாவது எட்ஜஸில் கூட இருந்திருக்கலாம். நான் இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வச்சு நான் ரிமைனிங் டேட்டா எல்லாத்தையும் அகாமடேட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து நமக்கு என்னன்னா திரும்ப நம்ம டயக்ராம் அழிச்சிட்டு வரைகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பியூர்லி லக் பேஸ்டு தான். ஸோ நம்ம எடுத்துக்கிற பொசிஷனில் எல்லாமே ஃபிட்டின் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைமே ஃபிட்டின் பண்ண முடிஞ்சால் ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு செகண்ட் டைம் வரும். ஸோ போன கிளாஸில் கூட ஏதோ ஒரு சம்ல நம்ம பண்ண ஒரு பாசிபிலிட்டி தப்பாச்சு, ஸோ செகண்ட் பாசிபிலிட்டிஸ்குள்ளே போகணும். ஸோ அது நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் சில சம்ஸில் அந்த மாதிரி செகண்ட் பாசிபிலிட்டிஸில் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பியூர்லி லக் பேஸ்டு. என்ன மேம் லக் அதுதான் சொல்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஒரு சில டைமில் நம்ம எடுத்துக்கிற பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக வரும். எல்லாமே ப்ராபிலிட்டி பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு இப்போ நான் எல்லோ டைரக்ஷன் ஃபேசிங் டுவர்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அவங்க கார்னரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சைட்ஸில் கூட இருந்திருக்கலாம். இங்கே கார்னர் சைட்ஸ் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ ஜென்ரலாக சைட்ஸ்ன்றதா சொல்லியிருக்காங்க, எட்ஜஸ்ன்னு அவங்க சொல்லல. ஸோ நான் அதனால இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ பர்சன் ஹூ லைக்ஸ் எல்லோ இஸ் நாட் ஃபேசிங் அவே ஃப்ரம் சென்டர், இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, பர்சன் சிட்டிங் adjacent to P likes yellow. Person sitting adjacent to P likes yellow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோ பக்கத்தில் Pன்னு ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. எனக்கு P இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். திரும்பியும் 2 பாசிபிலிட்டியா, ஏற்கனவே அந்த 3 இதில் மேட்ச் பண்ணும். இங்கே நான் திரும்பியும் இன்னொரு பாசிபிலிட்டி எடுக்கணுமா அப்படின்றதுனால யோசிச்சு நான் என்ன பண்ணுறேன், திரும்பியும் பர்சன் adjacent to P likes yellowன்னு சொல்லியிருக்காங்கல்ல,
நான் இங்கே என் பியை போட்டுக்கிறேன். இந்த சைடு நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகேவா? ஸோ இந்த லைன் முடிஞ்சிருச்சு. பர்சன் அட்ஜசன்ட் டு பி லைக்ஸ் எல்லோ. அடுத்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்து பிஇ எல்லோ. இது ரெண்டையும் லிங்க் பண்ற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. பியும் எல்லோவும். பர்சன் ஹூ லைக்ஸ் பிளாக் இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு ஒன். எம் டஸ் நாட் இங்க அடுத்து எம் டஸ் நாட் சிட் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பர்சன் ஹூ லைக்ஸ் பிங்க் இஸ் நாட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம் டஸ் நாட் சிட் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பியுடைய டைரக்ஷன் எனக்கு தெரியாது. ஏன்னா இங்க பியுடைய டைரக்ஷன் எதுவுமே பேசல. ஒன் பர்சன் இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எல்னு போட்டிருக்காங்களா? ஸோ இங்க எனக்கு ஒன் பர்சன் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எல்லுக்கு எனக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லைன்னா எனக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒன் பர்சன் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எல்லுக்கு. ஓகேவா? பிக்கே எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்தது. இங்க பி வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்க பி வந்திருக்கலாம். எதுக்கும் நம்ம இன்னொரு ஆப்ஷன் வரைஞ்சு வச்சுக்கலாமா? ஸோ இங்க எல்லோ, இங்க நம்ம பி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு எல் ஒன் பர்சன் இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்க எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வரும். எல் ரெட். ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? இங்கே கூட எனக்கு எல் வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செகண்ட் பாசிபிலிட்டியில நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. ஒன் பர்சன் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எல். எனக்கு எங்கது? இங்கே எல் ரெட் வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயும் எல் ரெட்னு வரலாம். இங்கேயே எனக்கு 4 பாசிபிலிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ பாசிபிலிட்டிஸை கம்மி பண்றதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நெய்தர் எம் நார் என் இஸ் சிட்டிங் அட்ஜசன்ட் டு ஓ ஹூஸ் ஃபேசிங் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எம். ஸோ இங்க நமக்கு எம் எங்கன்னே தெரியல. எம் டஸ் நாட் சிட் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி நான் இங்க வச்சிருக்கேன், இமீடியட் லெஃப்ட். ஸோ பியோடைய டைரக்ஷன் நமக்கு தெரியாது. ஸோ பியோடைய டைரக்ஷன் இங்க இன்வெர்ட்ஸ்னால நான் அப்ராக்சிமேட்டா அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு வரைகிறேன். ஓகே, எம் டஸ் நாட் சிட் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்கார்றாங்க அப்படின்னா அவங்களுடைய லெஃப்ட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ரைட் இங்க இருக்கும். M does not sits immediate left of P அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டா M sits right of P ன்னு சொல்ல வராங்க. இந்த மாதிரி 3 இது இருக்கிறப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி கொடுக்காம இன்டைரக்டா கொடுப்பாங்க M sits rightsன்றது. ஸோ அந்த மாதிரி கன்க்ளூஷன் நம்மளா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ M does not sits left of P னா M sits right of P ன்னு அர்த்தம். அப்போ எனக்கு Mன்றவங்க இங்க எல்லோ. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இங்க நான் டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டா எனக்கு இங்க என்ன வரும்? இது என்னுடைய லெஃப்ட் சைட்ல வரும், இது என்னுடைய ரைட் சைட்ல வரும். எம் டஸ் நாட் சிட் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பீனா எனக்கு இங்க என்னது? இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பீனா இங்க எனக்கு எம் வராது, இங்க எம்னு போடுவேன். ஓகேவா? திரும்ப எனக்கு இங்க நான் எல் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால இங்க எனக்கு இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டா இன்னும் என்னுடைய பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால இந்த பாசிபிலிட்டியை இப்போதைக்கு நான் எடுத்துக்கல. இப்போதைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண பி எங்கே வச்சுட்டு எம் எல்லோன்னு வச்சுட்டு நான் ப்ரொசீட் பண்ண போறேன். லாஸ்ட்ல வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஒன் பர்சன் இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எல்லுக்கு எல் இப்போதைக்கு நம்ம இங்கேயே வச்சிருக்கோம். சரியா? எல் இங்கேயும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பி இங்க எம் இங்க அப்படின்னு போட்டோம். person who likes pink is not second to the right of M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆஃப் எம்னா இங்க நமக்கு ரைட் எங்கன்னது? இந்த சைட் தான் ரைட்டா? person who likes pink is not second to the right of M. செகண்ட் ரைட்னா இதான் செகண்ட் ரைட்டு. அப்போ பிங்க் பிடிச்சவங்க இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டாங்கன்றதுதான் சொல்றாங்க. ஓகேவா? பிங்க் பிடிச்சவங்க இங்க உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே எழுதியிருந்தோம் ஓவும் எம்மும் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஆப்போசிட் டைரக்ஷன்னா இங்க தான் எனக்கு ஓ வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? இது டுவர்ட்ஸ் இன்சைடா, அப்போ எனக்கு ஓன்றது டுவர்ட்ஸ் அவுட் சைடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஓன்றது எனக்கு டுவர்ட்ஸ் அவுட் சைடு. இது மட்டும் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க வேற ஏதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நெய்தர் எம் நார் என் இஸ் சிட்டிங் அட்ஜசன்ட் டு ஓ. ஸோ ஓ பக்கத்துல எனக்கு எம்மும் வரக்கூடாது, என்னும் வரக்கூடாது. ஓகேவா? எம் இங்க இருக்காங்க, அப்ப எனக்கு இங்க டெஃபினட்டா ஓ வரக்கூடாது. ஓகேவா? இப்ப நான் இங்க ஓ போட்டா இங்க எனக்கு என் வரக்கூடாது, என்னுடைய எண் இங்க தான் வரும் இல்லையா? ஸோ அதனால நான் இங்க அப்ராக்சிமேட்டா இங்க ஓ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இங்க நான் ஓ போட்டா இங்க எனக்கு எம் என் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க ஓ போட்டேன்னா எனக்கு என் இங்க வரக்கூடாது. ஸோ எனக்கு எங்க என் இங்க தான். ஸோ எனக்கு பாசிபிலிட்டி கம்மியாகி நம்ம என்ன பண்றோம்? ரெண்டுடைய பொசிஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ நம்மளுடைய மேஜர் டாஸ்க் என்னது? பாசிபிலிட்டியை கம்மி பண்றது. ஸோ நான் என்னுடைய எண்ணை ஓவை இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓவும் எம்மும் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இது ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ இது ஃபேசிங் அவுட் சைட் த சென்டர் அப்படின்னு போட்டாச்சு.
ஓகேவா? எனக்கு n வந்து O பக்கத்துல வரக்கூடாது. ஸோ எனக்கு n இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. ஸோ n இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? கிளியர் தானே? ஸோ இப்போ O is sitting to the immediate right of Qன்னு குடுத்துருக்காங்களா? immediate right of Q. இப்போ இங்க L இங்க N. அப்போ எனக்கு Q இங்க தான். immediate right. ரைட்னா இப்போ எனக்கு டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஸோ டுவர்ட்ஸ் அவுட் சைட்னா தான் எனக்கு immediate right of Q அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இங்க அவுட் சைட் டைரக்ஷன். ஓகேவா? இப்போ பாருங்க O is sitting immediate right of Q கரெக்டா வந்துருச்சு. இப்போ நம்ம கலருக்கு வேற எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. Q is sitting second to the right of a person. Q இங்க இருக்காங்க. second to the right of the person who likes green. ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ செகண்ட் டு த ரைட். இங்க நான் செகண்ட் ரைட்னா இங்க இருந்து வரலாம் இல்லையா? ஸோ இவங்களுடைய ரைட் இதுதான். ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு. ஓகே. Q is sitting second to the right of person who likes green. அப்போ இங்க green. ஓகேவா? அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் ஃபேசிங் த சேம் டைரக்ஷன். ஸோ இதுவும் அவுட் சைட் டைரக்ஷன், இதுவும் அவுட் சைட் டைரக்ஷன். எனக்கு மேட்ச் ஆயிடுச்சா? O is sitting immediate right of Q. செகண்ட் கண்டிஷனும் எனக்கு மேட்ச் ஆயிடுச்சா? ஸோ இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. ஒன் பர்சன் இஸ் சிட்டிங் பிட்வீன் P அண்ட் L. Pக்கும் Lக்கும் நடுவில் எனக்கு ஒன் பர்சன். ஸோ இதுவும் எனக்கு முடிஞ்சிருச்சு. நெய்தர் M நார் N is sitting adjacent to O. O பக்கத்தில் எனக்கு Nனும் இல்லை, Mமும் இல்லை. Who is facing opposite direction of M. ஸோ எம்மோடைய ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஓக்கு இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கிறது என்னது? பர்சன் ஹூ லைக்ஸ் பிளாக் இஸ் சிட்டிங், சாரி இங்க பாருங்க, பர்சன் ஹூ லைக்ஸ் பிளாக் இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு த ஒன் ஹூ லைக்ஸ் ப்ளூ. ஸோ இங்க நமக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருக்கோம்? பிளாக் ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருக்கோம். அதுவும் அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க கிரீன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்க அதனால நம்ம பிளாக் ப்ளூ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆப்போசிட் டைரக்ஷன் தான். ஸோ அப்போ எனக்கு இங்க பிளாக் ப்ளூ எது வேணா வரலாம். அது மாதிரி இங்கேயும் எனக்கு பிளாக் ப்ளூ எது வேணா வரலாம். ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? கிளியரா? அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது வந்து பிங்க் மட்டும் தான். பிங்க் இங்க வர முடியாது அப்படின்னா எனக்கு இங்க ஓக்கு தான் பிங்க் பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்துருமா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். M டஸ் நாட் சிட் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் Pன்னு போட்டிருக்காங்க. ஸோ இமீடியட் லெஃப்ட்லலாம் எனக்கு இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை. பர்சன் ஹூ லைக்ஸ் பிங்க் இஸ் நாட் சிட்டிங் செகண்ட் ரைட் ஆஃப் M. ஸோ M பக்கத்தில் பிங்க் பிடிச்சவங்க செகண்ட் ரைட்ல இல்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எல்லா கண்டிஷன்ஸும் நமக்கு உள்ள வந்துருச்சு இல்லையா? ஓகே தானே? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அந்த பாசிபிலிட்டிஸ்ல நமக்கு இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் போயிட்டே இருந்துச்சு. அதனால நம்ம அங்கே கட் ஷார்ட் பண்ணிட்டு இந்த பாசிபிலிட்டிஸ்லயே நம்ம ஃபிட் இன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் வாசிக்கலாமா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஹூ அமாங் த ஃபாலோயிங் லைக்ஸ் ப்ளூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ நமக்கு இங்கே யாருக்கு? 2 பேர் QN. 2 பேர்ல யாருக்கு வேணா எனக்கு வந்து ப்ளூ பிடிச்சிருக்கலாம் QNல. ஸோ QN 2 பேர்ல யாருக்கு வேணா இருக்கலாம். அப்போ எய்தர் A ஆர் B தான் என்னுடைய ஆன்சர். அடுத்து பாருங்க, ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் L அண்ட் Q வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் L. Lக்கும் Qக்கும் நடுவுல எத்தனை பேரு? L எனக்கு இங்க இருக்காங்க, Q இங்க இருக்காங்க. கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் L. Lலுடைய டைரக்ஷன் நமக்கு எங்கேயாவது தெரிஞ்சதா? Lலுடைய டைரக்ஷன் நமக்கு தெரியல. ஸோ லெஃப்ட் ஆஃப் Lல நமக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா எனக்கு நடுவில் ஒருத்தர் தான் இருக்காங்க. இந்த சைடு எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3. ஸோ நமக்கு எத்தனை பேர் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர், எத்தனை பேர் ஃபேஸிங் அவுட் சைடுன்னு கொடுக்கல. எனக்கு என்னுடைய டைரக்ஷனும் தெரியாது, எல்லுடைய டைரக்ஷனும் தெரியாது. ஸோ கொஸ்டின் இன்னொரு டைம் வாசிக்கலாமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு? ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் L அண்ட் Q வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் L. ஸோ எல்லுடைய லெஃப்ட் எது ரைட் எதுன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த சைட் கவுண்ட் பண்ணால் நடுவில் ஒருத்தர் தான் இருப்பாங்க, இந்த சைட் கவுண்ட் பண்ணால் எனக்கு 3 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால cannot be determined தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ cannot be determined. Dash likes pink. யாருக்கு பிங்க் கலர் பிடிக்கும்? இங்க ஓக்கு தான் வந்து பிங்க் கலர் பிடிக்கும். ஓ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்து dash is sitting adjacent to the person who is sitting third to the right of O. ஃபர்ஸ்ட் இந்த பர்சனே யாருன்னு தெரியாது, அதுக்கு தான் இவ்வளோ பெரிய க்ளூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஓ தான் அந்த பர்சன். ஸோ தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஓ. ஓ இங்க இருக்காங்க, ஓ இங்க இருக்காங்கன்னா இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்போ இதான் அவங்களுடைய ரைட், இதான் அவங்களுடைய லெஃப்ட். தேர்ட் ரைட்ல யாரு? ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்.
தேர்ட் ரைட்ல எனக்கு பி இருக்காங்க. இப்போ பின்றது வந்து நம்ம பாதி கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணியிருப்போம். இங்க பி இந்த பர்சன் யாரு? பி. இப்பதான் நம்ம கொஸ்டின்குள்ளேயே வரப்போறோம். டேஸ் இஸ் சிட்டிங் அட்ஜசன்ட் டு பி. இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் கொஸ்டின். பி உடைய அட்ஜசன்ட்ல யார் உட்கார்ந்துருக்கா? இங்க எம்மும் இருக்காங்க, என்னும் இருக்காங்க. ஸோ இவங்க யாரை கேட்குறாங்கன்னு பார்ப்போமா? எம்மா என்னா? ஸோ இங்க ஆப்ஷன்ல நமக்கு எம் இல்லை, என் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே தானே? ஸோ கொஷினை கொஞ்சம் நிதானமாக வாசிச்சு எழுதுங்க. இந்த மாதிரி 3 பாசிபிலிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா இந்த கொஷின்லாம் நீங்கள் லாஸ்ட்ல எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதை விட நமக்கு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸே வந்து ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு கண்டிப்பாக சர்க்குலர்ல இருந்து ஒரு சம், ஸ்கொயர்ல இருந்து ஒரு சம் வந்துடும். ஓகேவா? ஸோ இன்னொரு சம் வந்து இந்த மாதிரி 3 பாசிபிலிட்டிஸ் வர்ற மாதிரி ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக கேட்கக்கூடிய ஸ்கொயரையும் சர்க்கிளையும் ஈஸியாக போடுறதுக்கான டெக்னிக்ஸ் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கொயர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 8% டியா, தனுஜ், நிஷா, ஹனி, ஹேனு, ஸ்ரேயா அண்ட் கல்பித் ஆர் சிட்டிங் இன் அ ஸ்கொயர் டேபிள். ஸோ 8%. ஸோ 8 பிளேசஸ் எங்கெல்லாம் வரும்? இங்கே தான். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? such that 4 of them are sitting at the corner of the table and they are facing outside. ஸோ கார்னர்ல உட்காந்துருக்கவங்களாம் எப்படி உட்காந்துருக்காங்க? ஃபேஸிங் அவுட் சைட். Okay, idana corner, so facing outside, while 4 of them are sitting at the middle of the table and they are facing inside. Middle of the table la உட்கார்ந்திருக்கவங்க என்னது? Facing inside. So இதான் condition. அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. மீரா sits at the middle of the table and faces Kalpit. மீரா எங்க? middle of the table. middle of the table எனக்கு மீரா இங்க வரலாம், இங்க இங்க இந்த 4 பொசிஷன்ல எங்க வேணா இருக்கலாம். சரியா? ஸோ நான் இங்க எடுத்துக்கிறேன். மீரா சிட்ஸ் அட் த மிடில் ஆஃப் த டேபிள் அண்ட் ஃபேஸஸ் கல்பிட். ஸோ கல்பிட்டை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனா? ஸோ மீராவோட ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கே தான் கல்பிட். ஓகேவா? அடுத்து பாருங்க. நிஷா இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் கல்பிட். இப்போ இங்கே தான் நமக்கு பாசிபிலிட்டி வரும். நிஷா இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் கல்பிட்னா எனக்கு நிஷா இந்த சைடு வரலாம், அப்படி இல்லைன்னா அந்த சைடும் வரலாம் இல்லையா? ஸோ எனக்கு இப்போதான் என்னுடைய 2வது பாசிபிலிட்டி வருது. ஸோ இங்கே நிஷா, இங்கே எனக்கு கல்பிட். ஸோ இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், இங்கே 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 இங்கே. ஸோ இங்கே எனக்கு மிரா இருக்காங்க. செகண்ட் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஹனி சிட்ஸ் டயக்னலி ஆப்போசிட் டு நிஷா. ஸோ நிஷா இங்கே இருக்காங்க. டயக்னலி ஆப்போசிட்னா இதான் நம்மளுடைய டயக்னல் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு ஹனி இங்கே உட்கார்ந்துருக்காங்க. இங்கே எங்கே வருவாங்க? நிஷா இங்கேனா ஹனி எனக்கு இந்த சைடு வருவாங்க. கிளியரா? who sits exactly between Kalpit and Tia. இங்கே ஹூன்றது யாரு? நிஷா. ஓகேவா? நிஷா sits exactly between Kalpit and Tia. ஸோ கல்பிட் இங்கே இருக்காங்க, அப்போ டியா இந்த சைடு இருப்பாங்க. ஓகேவா? நிஷா sits exactly between Kalpit and Tiana. கல்பிட் இந்த சைடு இருக்காங்க, ஸோ டியா இந்த சைடு வருவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. தனுஜ் doesn't faces ஸ்ரேயா. அப்போ தனுஜும் ஸ்ரேயாவும் எனக்கு என்னது? ஆப்போசிட்ல இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இங்க டஸ் நாட் ஃபேசஸ் ஸ்ரேயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. who sits 3 places away from மீரா. இங்க ஹூன்றது யாரு? ஸ்ரேயா. ஸ்ரேயா sits 3 places away from மீரா. ஸோ 3 பிளேசஸ்க்கு அப்புறம் அவேனா இங்க 1 2 3 இங்க எனக்கு போட முடியாது. அப்போ இந்த சைட் போட்டா 3 பிளேசஸ் அவேனா 1 2 3. ஸோ இங்கதான் எனக்கு தனுஜ் ஸ்ரேயா வருவாங்க. கிளியரா? ஸ்ரேயா இங்கே தான் வருவாங்க. 3 places away from மீரா. ஸோ மீரால இருந்து 1 2 3 3 places away from மீரா. ஸோ இங்கே எங்கே வருவாங்க? 3 places அவேனா 1 2 இங்கே எழுத முடியாது. ஸோ 1 2 இங்கே வருவாங்க. யாரு? ஸ்ரேயா. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ரேயாவும் தனுஜும் ஆப்போசிட் கிடையாது. டஸ் நாட் ஃபேசஸ் ஈச் அதர். அப்போ எனக்கு ஸ்ரேயாவோட ஆப்போசிட்ல தனுஜ் வரமாட்டாங்க. இங்க யார் வரமாட்டாங்க? தனுஜ் வரமாட்டாங்க. ஸோ இங்கே ஸ்ரேயானா இங்கே யார் வரமாட்டாங்க? தனுஜ் வரமாட்டாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஹேமு டஸ் நாட் சிட் ரைட் ஆஃப் ஹனி அப்படின்னு இருக்காங்க. ஹனி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. அவுட் சைட்ல இருக்காங்க. அவுட் சைட் ஃபேஸிங்னா இங்கே எங்க நம்மளுடைய லெஃப்ட் ரைட் வரும்? ஸோ இந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் இருக்காங்க இல்லையா? ஸோ இங்க எனக்கு லெஃப்ட் வரும், இங்க ரைட் வரும். இங்க என்ன சொல்றாங்க? ஹேமு டஸ் நாட் சிட் ரைட் ஆஃப் ஹனி. ஸோ ஹனியோட ரைட்ல எனக்கு ஹேமு வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அப்போ லெஃப்ட்ல தான் யார் வருவாங்க? ஹேமு வருவாங்க. ஓகே, ஸோ லெஃப்ட்ல ஹேமு வருவாங்க. இங்க எனக்கு ஹனி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஸோ இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. அப்போ இந்த சைடு நமக்கு லெஃப்ட் வருமா? இந்த சைடு ரைட் வரும். ஹேமு டஸ் நாட் சிட் ரைட் ஆஃப் ஹனி. அப்போ ஹேமு இங்க வரக்கூடாது. ஓகே,
ஸோ ஹேமு இங்க வரக்கூடாது அப்படின்னா நமக்கு இப்போ எத்தனை பிளேசஸ் தான் இருக்கு? இங்க 2 பிளேசஸ் தான் எனக்கு ஃப்ரீயா இருக்கு. ஓகேவா? இங்க ஹேமு வரக்கூடாது, இங்க தனுஜ் வரக்கூடாது. அப்போ நமக்கு எங்க வந்துரும்? இங்க ஹேமு வந்துருவாங்க, இங்க நமக்கு தனுஜ் வந்துருவாங்க. இப்போ நமக்கு இங்க சொன்ன மாதிரி தனுஜ் டஸ் நாட் ஃபேஸஸ் ஸ்ரேயா. கரெக்டா வந்துருமா? இங்க தனுஜும் ஸ்ரேயாவும் எனக்கு ஆப்போசிட்ல இருக்க மாட்டாங்க. இங்க நான் ஹேமு போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு மிச்சம் இருக்கிறவங்க யார் இருப்பாங்க? தனுஜ் தான் இருப்பாங்க. தனுஜை நான் இங்கே தான் போட்டாகணும். பட் ஆனா தனுஜ் இங்கே வரக்கூடாதுன்னு இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால இந்த பாசிபிலிட்டிஸ் எனக்கு தவறான பாசிபிலிட்டிஸ். இதுதான் என்னுடைய ஃபைனல் பாசிபிலிட்டி. ஸோ பொசிஷன் எங்க யார் யார் உட்கார்ந்துருக்காங்க? கரெக்டா பாருங்க. இங்க நமக்கு ஸ்ரேயா இருக்காங்க. ஸோ இங்க கல்பிட் ஃபைனல், இங்க நிஷா ஃபைனல், இங்க டியா ஃபைனல், இந்த இடத்துல ஹேமு, இங்க மீரா, இங்க ஹனி. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ கொஸ்டின் பாருங்க. இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் இன் அன் ஆர்டர் ஆஃப் டிக்ஷனரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெமோ இன் அ கிளாக்வைஸ் டைரக்ஷன், தென் ஹவு மெனி பர்சன்ஸ் ரிமைன் அட் அ சேம் பொசிஷன் எக்ஸப்ட் ஹெமோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எந்த டைரக்ஷன்ல உட்கார சொல்லியிருக்காங்க? sitting in an order of dictionary starting from hemo in a clockwise direction. So இங்க இப்படி நமக்கு எத்தனை பேர் உட்கார போறாங்க? 8 பேர் உட்கார போறாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன டைரக்ஷன்ல உட்கார வைக்க போறோம்? கிளாக்வைஸ் டைரக்ஷன். கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன்ல தான் உட்கார வைக்க போறோம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க? ஹெமுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்க ஹெமு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து இப்போ என்ன பண்ணுவோம்? டிக்ஷனரி ஆர்டர்ல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். டிக்ஷனரி ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் ஏபிசிடி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோமா? ஸோ ஹெமோல இருந்து ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நமக்கு யார் வருவாங்க? ஹனி வருவாங்க. டிக்ஷனரியில் ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? ஹெமோ, அப்புறம் ஹனி, அதுக்கப்புறம் ஹெச்க்கு அப்புறம் நமக்கு யார் வருவாங்க? ஹெச் ஐஜே கே, கே தான் வருவாங்க இல்லையா? ஸோ அடுத்து கல்பிட், கேக்கு அப்புறம் எல் எம், ஸோ மிரா, NOPQRST. ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் தான் டி. ஸோ அதனால ஸ்ரேயா, அதுக்கப்புறம் டியா தனுஜ் வருவாங்க. ஸோ டியா தனுஜில் ஃபர்ஸ்ட் டீக்கு அப்புறமா ஏ இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியில் வரும். ஸோ தனுஜ் டியா. ஸோ டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ்? 8 மெம்பர்ஸ் வந்துட்டாங்களா? 3 4 5 6 7 தான் இருக்காங்க. ஸோ இங்கே யாரை மிஸ் பண்ணிட்டோம்? நிஷா மிஸ் பண்ணிட்டோம். ஸோ என் வருவாங்க இல்லையா? ஸோ இங்கே நிஷா. ஸோ இந்த ஆர்டரில் இப்போ அரேஞ்ச் பண்ணும். எனக்கு ஹெமோ இங்க அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டா இங்க யார் வருவாங்க? ஹனி, அப்போ இங்க கல்பிட், மீரா, நிஷா, ஸ்ரேயா, தனுஜ், டியா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் இன் அன் ஆர்டர் ஆஃப் டிக்ஷனரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெமோ அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால ஹெமோலேருந்து டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம கிளாக் வைஸில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எந்தெந்த பர்சன் அதே பொசிஷன்ஸில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணால் பொசிஷன்ஸ் கரெக்டானு மட்டும் பாருங்களேன். ஏன் பொசிஷன் கரெக்டானு பார்க்க சொல்கிறோன்னா இங்கே பாருங்க, மிரா சிட்ஸ் அட் மிடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே மிரா எங்கே இருக்காங்க பாருங்க? கார்னர்ல இருக்காங்க. ஸோ இப்படி உட்காரலாமா அப்படின்னா இங்கே நமக்கு இந்த கொஷின்ல எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா மீரா இங்கே தான் இருக்கணும், இல்லைனா இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அப்படிலாம் நமக்கு எங்கேயுமே சொல்லலை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் இன் அன் ஆர்டர் ஆஃப் டிக்ஷனரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெமோ இன் அ கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹெமோல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சுட்டோம். ஸோ யார் கார்னர்ல வந்தாலும் யார் சைடில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே நமக்கு ஹெமோவை இங்கே 12ல இருந்து இல்லாமல் இங்கே 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாமே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னன்னா கிளாக் வைஸ்னா இங்கே 1, ஸோ இங்கே ஹெமோலேருந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது, தப்பு. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெமோனா இங்கே ஹெமோலேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஹெமோ இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பொசிஷனை அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து கிளாக் வைஸில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்படி அரேஞ்ச் பண்ணாதான் நமக்கு இந்த கொஷினுக்கு கரெக்டாக ரிலேட்டடாக வரும். ஸோ அந்த ஹெமோன்ற பொசிஷனை நம்ம மாற்றக்கூடாது. அதுதான் இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே யார் தான் வருவாங்க? ஹெமு தான் வருவாங்க. கிளியரா? ஸோ இப்போ இங்கே யார் வருவாங்கன்னு சொல்லுங்க. நம்மளுடைய டிக்ஷனரி ஆர்டரில் ஹனி வருவாங்க, இங்கே கல்பிட் வருவாங்க. ஓகேவா? அடுத்து இங்கே மிரா, இங்கே நிஷா, அப்புறம் இங்கே யார் வருவாங்க? ஸ்ரேயா, அடுத்து இங்கே தனுஷ், டியா. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். கிளாக் வைஸ் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க, ஹெமோல இருந்துன்னு சொல்லிட்டாங்க. ஹெமோ நான் இங்கேருந்து போடலாம், இல்லை இங்கேருந்து போடலாம், இங்கேருந்து போடலாம்.
பட் ஏன் அவங்க ஹெமோன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்கன்னா ஹெமோவோட பொசிஷனை நம்ம மாற்றக்கூடாது, அங்கேருந்து டிக்ஷனரியில் கிளாக் வைஸில் அரேஞ்ச் பண்ணணும், அதுதான் அங்கே மீன் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டுருவாங்க, ஹெமோவை இங்கே வச்சு போடலாம் இல்லை இங்கே வச்சு போடுவீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸாமில் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம் 12, 1, 2, 3 கிளாக்கு அது எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஹெமோவோட பொசிஷனை மாற்றக்கூடாது, அதுதான் பேசிக் ரூல், அதுதான் இந்த கொஷினில் சொல்ல வராங்க. கிளியரா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, எக்ஸப்ட் ஹெமோ மற்ற யாரெல்லாம் அதே பொசிஷனில் இருக்காங்கன்னு பாருங்க. ஹனி அதே பொசிஷனில் இருக்காங்களா? இல்லை. கல்பிட் இல்லை, மிராவும் இல்லை, நிஷா இல்லை, நமக்கு ஸ்ரேயாவும் இல்லை, தனுஜ் இல்லை, இங்கே டியா இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க மட்டும் தான் நமக்கு மாறாமல் இருக்காங்க. இங்கே தனுஜ் இங்கே டியா தானே சொன்னோம். ஸோ இவங்க இந்த செகண்ட் பொசிஷனில் இந்த டியா மட்டும் தான் நமக்கு மாறாமல் இருக்காங்க ஹேமுக்கு அடுத்து. ஸோ அதனால ஒன்லி 1. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை ஃபைனலாக போட்டுக்கலாமா? சாரி, இங்கே ட்ரையாங்கிள் இல்லை, ஸ்கொயர். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அங்கே பின்னாடி போயிட்டு வந்தால் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால ஃபர்ஸ்ட் இங்கே போட்டுக்கலாமா? ஸ்ரேயா இங்கே, இங்கே யாரு? கல்பிட், இங்கே நிஷா, நிஷாவோட ஆப்போசிட்ல யார் இருந்தாங்க? ஹனி இருந்தாங்க. ஸோ இங்கே ஹேமு, இங்கே மிரா இருந்தாங்களா? ஸோ இங்கே டியா, இங்கே தனுஷ். இதுதான் நமக்கு கிடைச்ச அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ என்னது? கல்பிட் சிட்ஸ் அட் த கார்னர் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்பிட் கார்னர்லயா இருக்காங்க? இல்லை. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஹனி சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் தனுஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தனுஜ் இங்கே இருக்காங்க, ஹனி இங்கே இருக்காங்க. ஸோ எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க? ஹனி அவுட் சைட் டைரக்ஷன், தனுஜ் இன்சைட் டைரக்ஷன். ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இமீடியட் ரைட் ஆஃப் தனுஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தனுஜ் இப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய லெஃப்ட் இந்த சைடு இருக்குமா, ரைட் இந்த சைடு இருக்குமா? ஸோ இப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இங்கே லெஃப்ட், இங்கே ரைட். ஸோ இமீடியட் ரைட்ல தான் ஹனி இருக்காங்க. அப்போ இது எனக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ இது என்னுடைய ஆன்சர் கிடையாது. மீரா சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் டியா அண்ட் தனுஜ். ஸோ மீரா சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் டியா அண்ட் தனுஜ். ஸோ தனுஜ் இங்கே இருக்காங்க, டியா இங்கே இருக்காங்க. ஸோ நடுவில் எனக்கு மீரா உட்காந்துருக்காங்க. கரெக்டு தானே? கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, எனக்கு ஏ ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து, ஹவு மெனி பர்சன்ட் சிட்ஸ் பிட்வீன் நிஷா அண்ட் டியா வென் கவுண்டட் கிளாக் வைஸ் ஃப்ரம் டியா. ஸோ நிஷா எங்கே இருக்காங்க, டியா எங்கே இருக்காங்க, எங்கேருந்து கேட்குறாங்க? வென் கவுண்டட் கிளாக் வைஸ் ஃப்ரம் டியா, டியாலேருந்து கிளாக் வைஸாக கவுண்ட் பண்ணால் எத்தனை பர்சன்ட்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பர்சன்ட்ஸ் இன்டர்மீடியேட்டில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஸ்ரேயா வித் ரெஸ்பெக்ட் டு டியா? ஸோ ஸ்ரேயா எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஸ்ரேயா எனக்கு இங்கே இருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு டியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியா இங்கே இருக்காங்க. இப்போ டியா இன்சைடாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்ரேயா அவுட் சைடில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டியா இப்படி தான் உட்காந்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டைரக்ஷன். அப்போ இங்கே லெஃப்ட், இது ரைட்டு. எத்தனாவது லெஃப்டில் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5th லெஃப்ட். அப்படி இல்லைனா என்னது? தேர்ட் ரைட்டு. ஓகே, 5th லெஃப்ட், அப்படி இல்லைனா தேர்ட் ரைட்டு. ரெண்டுமே வந்து நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ போத் ஏ அண்ட் சி. ஓகேவா? அடுத்து பாருங்க, இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் ஃபேஸிங் இன்சைட் தென் ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஹெமோ. இப்போ எல்லா பர்சன்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸிங் இன்சைட். கார்னரில் இருந்தவங்களும் எனக்கு என்ன தான் பண்ணியிருக்காங்க? ஃபேஸிங் இன்சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் சொல்லிட்டு, ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஹெமோ. ஹெமோ எங்கே உட்காந்துருக்காங்க? ஹெமோ இங்கே தான் இருக்காங்க. சாரி, அது ஹனி. இங்கே தான் ஹெமோவா? ஸோ ஹெமோ இங்கே இருக்காங்க. ஸோ ஹெமோ இன்சைட்னா இப்படி தான் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய லெஃப்ட் இது, ரைட் இது. ஓகேவா? இன்சைட். தென் ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஹெமோ. தேர்ட் ரைட்னா இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட், இது தேர்ட் ரைட். இங்கே யார் உட்காந்துருந்தாங்க? கல்பிட் தான் உட்காந்துருந்தாங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட்டு, ரைட்டு, ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், டிக்ஷனரி ஆர்டர், அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டும் ஆல்ஃபபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க, இல்லைனா லெஃப்ட்டு, ரைட்டு,
ஹெமு இன்சைடாக இருக்காங்க, இல்லை உள்ளே இருக்க டைரக்ஷன் மாற்றி கொடுக்குறது, ஏதாவது ஒரு நபரோடைய டைரக்ஷன் மட்டும் மாற்றுறது, இது எல்லாமே நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். சரியா? ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸ்கொயரில் மேக்ஸிமம் நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கிளாஸஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம பசில் பார்க்க போகிறோம். பசிலில் ஃப்ளாட் பேஸ்டு பசில், ஃப்ளோர் பேஸ்டு பசில், டேட் பேஸ்டுலாம் இருக்கும். ஸோ அது பார்க்கலாம். லாஸ்ட்டாக 2023ல் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியுதா நம்ம இது வரைக்கும் பார்த்த கிளாஸஸ் வச்சு அப்படின்றத பார்த்துடலாமா? இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன்ஸ், ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கிவன் கொஷின். ஓகே, a certain number of people, certain அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது indefinite statement. sitting in a linear row facing north. linear row, certain நமக்கு எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்கன்னே தெரியாது, facing north. ஸோ நார்த் டைரக்ஷன். நார்த் டைரக்ஷன்னா நம்மளுடைய ரைட் என்னது, இந்த சைடு தான் நமக்கு ரைட்டு, இந்த சைடு தான் நமக்கு லெஃப்ட். சர்டைன்னா நமக்கு டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் உட்கார்ந்துருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. ஓகேவா? தெர் ஆர் 3 people sitting between A and B. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் 3 people. ஓகே, அடுத்து B sits 5th to the right of C. B sits 5th to the right of C. ஸோ B sits 5th to the right of C. அப்போ C இங்கே இருக்காங்க, B இந்த சைடு. ஏன்னா ரைட் நமக்கு இந்த சைடு தானே வருது. ஓகேவா? B sits 5th to the right of C. அப்போ C இங்கே, B எனக்கு இங்கே வருவாங்க. ஸோ நான் சும்மா சாம்பிளுக்கு இங்கே C போட்டுக்கிறேன், எனக்கு நான் B இங்கே போட்டுக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க, B sits 5th to the right of C. ஸோ 1 2 3 4, அப்போ தான் 5th B வந்துடுவாங்க. ஓகேவா? D sits near to C. ஸோ அப்போ D எனக்கு இந்த சைடும் வரலாம், இந்த சைடும் வரலாம். D sits at the end of the row. end of the row அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு D இங்கே தான், D sits end of the row. ஓகேவா? ஸோ எனக்கு CB எல்லாமே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பிட்வீன் A அண்ட் B நடுவில் 3 மெம்பர்ஸ்ன்னு இருக்காங்களா? ஸோ எனக்கு இங்கே 2 பாசிபிலிட்டிஸ் வரும். இங்கே 3 மெம்பர்ஸ்னா இங்கே எனக்கு A வரலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்னது, 1 2 3, இங்கே எனக்கு A வரலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய ரெண்டாவது பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னது, DCB. இதுதான் என்னுடைய ரெண்டாவது பாசிபிலிட்டி. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் பிட்வீன் A அண்ட் D இஸ் சேம் நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் பிட்வீன் C அண்ட் F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் பிட்வீன் A அண்ட் D. A எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. D எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் உட்காந்துருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த 9 people between A and D உட்காந்துருக்காங்க. இஸ் சேம் நம்பர் ஆஃப் பீப்புள் பிட்வீன் C அண்ட் F. சிக்கும் எஃப்க்கும் சேம் 9 மெம்பர்ஸ் இருக்கணும்ல. ஸோ சேம் 9 மெம்பர்ஸ்னா 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ என்னோட எஃப் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஓகேவா? ஏன் இந்த சைடு போல, நமக்கு D தான் எண்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நம்ம இந்த சைடு போல, இந்த சைடு போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் பாசிபிலிட்டியில் எங்கே வருவாங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் பிட்வீன் A அண்ட் D. இங்கே என்னது, ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க. இஸ் சேம் பிட்வீன் C அண்ட் F. அப்போ என்னோட F எங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க. இது என்னுடைய ரெண்டாவது பாசிபிலிட்டியில். ஓகேவா? அடுத்து F sits near to E. ஸோ F sits near to Eனா இந்த சைடு A வந்துருச்சு. அப்போ எனக்கு இங்கே தான் E வரணும். ஓகேவா? ஸோ இங்கே நடுவில் ஒரே ஒரு கேப் இருக்கு. ஓகே, ஸோ F sits near to E. அப்போ இங்கே எனக்கு இங்கே A வந்துருச்சு. ஓகேவா? அப்போ என்னுடைய E எங்கே தான் வரணும், இங்கே தான் வரணும். ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் பிட்வீன் D அண்ட் F இஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் G அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் பிட்வீன் D அண்ட் F மொத்தம் எத்தனை பேருன்னு பார்ப்போமா? Dக்கும் Fக்கும் நடுவில். ஸோ Dக்கும் Fக்கும் நடுவில் எனக்கு 10 பேர் இருக்காங்க. ஓகே, இஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் G. ஸோ இங்கே Gக்கு அப்புறமா G எனக்கு எங்கே வரும்னே அவங்க சொல்லவே இல்லை. கரெக்டா? ஸோ அடுத்து வேற எங்கேயாவது கண்டிஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப இந்த சென்டென்ஸ்க்கு வரலாம். ஓகே, த நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் G இஸ் சேம் ஆஃப் த பீப்புள் சிட்டிங் ரைட் ஆஃப் F. ஸோ F உடைய ரைட்டில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ அவ்வளோ பேர் Gயுடைய லெஃப்டில் உட்காந்துருக்காங்க. F உடைய ரைட்டில் எனக்கு யாரு, இப்போதைக்கு ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே என்னது, இஸ் சேம் டு த நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் ரைட் ஆஃப்
எஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் ஆஃப் எஃப்ல ஒருத்தர் தான், லெஃப்ட் ஆஃப் ஜி. ஜி இன்னும் நமக்கு எங்கே வரும்னு ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம ஜி ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் எஃப் இஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ லெஃப்ட் ஆஃப் ஜியில் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட ட்வைஸ் ஆஃப் பீப்புள் எனக்கு டிக்கும் எஃப்க்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது லெஃப்ட் ஆஃப் ஜினா இதான லெஃப்ட் ஆஃப் ஜி. ஓகேவா? ஸோ எங்கே உட்காந்தாலும் ஜியோடைய லெஃப்ட் இதுதான் வரப்போகுது. அப்போ இங்கே எனக்கு நடுவில் 10 பேர் இருக்காங்கன்னா லெஃப்ட் ஆஃப் ஜி எனக்கு எத்தனை பேர் இருக்கணும்? 5 பேர் இருக்கணும். லெஃப்ட் ஆஃப் ஜி 5 பேர் இருக்கிற மாதிரி எங்கே வரும்னு பாருங்க. லெஃப்ட் ஆஃப் ஜி 5 பேர் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு லெஃப்ட் ஆஃப் ஜி 5 பேர் இருக்கணும். அப்போ எனக்கு ஜி இங்கே வரணும். அப்போ தான் எனக்கு லெஃப்ட் ஆஃப் ஜி 5 பேர் இருப்பாங்க. 1 2 3 4 5. இப்போ எனக்கு டிக்கும் எஃப்க்கும் நடுவில் 10 பேர் இருக்காங்க. ஸோ சிக்கும் ஜிக்கும் ஜிக்கு லெஃப்டில் எனக்கு 5 பேர் இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இதே இந்த செகண்ட் பாசிபிலிட்டிஸில் எனக்கு ஜியுடைய லெஃப்டில் 5 பேர் வேணும்னா 3 4 5. ஸோ ஜி இங்கே வந்துடுவாங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் பிட்வீன் டி அண்ட் எஃப்னா இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? நடுவில் 2 பேர் இருக்காங்க. அப்போது லெஃப்ட் ஆஃப் ஜி எனக்கு 4 பேர் தான் இருக்கணும். 1 2 3 4 பேர் தான் இருக்கணும். ஆனால் இங்கே 5 பேர் இருக்காங்க. அப்போ என்னது? எனக்கு இந்த பாசிபிலிட்டி தப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுமா? ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் இந்த கண்டிஷன் நம்ம பார்க்கல. ஜி எங்கே வரும்னு தெரியாதனால இன்னும் இந்த கண்டிஷன் பார்க்கல. இப்போ இந்த கண்டிஷன், த நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் ஜி இஸ் சேம் த நம்பர் ஆஃப் பீப்புள் ரைட் ஆஃப் எஃப். லெஃப்ட் ஆஃப் ஜி எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அப்போ ரைட் ஆஃப் எஃப்பும் எனக்கு 5 பேர் இருக்கணும். ரைட் ஆஃப் எஃப் 5 பேர்னா 1 2 3 4 5. ஸோ ரைட் ஆஃப் எஃப்பும் எனக்கு 5 பேர். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ நடுவில் யார் யார் உட்கார்ந்துருக்காங்கலாம் தெரியாது. நமக்கு கொடுத்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான கொஷின் டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணிடலாமா? ஸோ டோட்டலாக இங்கே 9னா 10 11 12 13 14 15 16 17 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் ஜி அண்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? அடுத்தடுத்து உட்காந்துருக்காங்க ஜியும் பியும். ஸோ நன்னு தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் சி. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி பீப்புள் சிட் டு த ரைட் ஆஃப் இ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆஃப் இ எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? எனக்கு இதுதான் இயுடைய லெஃப்ட், இது ரைட் இதுவா? எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 4ன்றது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, ஹூ சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் டி அண்ட் ஏ. டிக்கும் ஏக்கும் எக்ஸாக்டா யார் இருக்காங்க? டி எனக்கு இங்க இருக்காங்க, ஏ எனக்கு இங்க இருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா நடுவில் 9 பேர். அப்போ இங்கே 4 இங்கே 4. ஸோ எக்ஸாக்டா எனக்கு யார் உட்காந்துருக்காங்க? ஜி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜி எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பி. கிளியர்? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8 friends ABCDEFGNH are sitting around a square table. ஸோ ஸ்கொயர்ல எனக்கு 8 friends. ஸோ ஸ்கொயர் மாதிரி இல்லை, டயக்ராம் ஸ்பேஷியஸாக இருக்கட்டுமே வரைஞ்சிருக்கேன், வேற எதுவும் இல்லை. 4 of them sit at 4 corners while the 4 of them sit at the each of the 4 sides. Okay. The one who sits at the corner faces to the outside. ஸோ கார்னரில் இருக்கவங்க எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? அவுட் சைட் டைரக்ஷன். ஓகே. அண்ட் த அதர் ஃபேஸிங் த இன்சைட். ஸோ மிடில் உட்காந்துருக்கிறவங்க இன்சைட் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே. There are 2 people sitting between B and G. ஓகே. B and Gக்கு நடுவில் 2 people. ஸோ அது எந்த பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதனால அதை அப்படியே நிறுத்தி வைக்கிறேன். C sits second to the left of G. C and H sits opposite to each other. H sits near to A, who does not sit near to G. E sits second to the right of D. ஸோ இவங்க எங்கேயுமே ஒருத்தருடைய கார்னர் அப்படின்ற டெஃபினட் பொசிஷனை கொடுக்கல. ஸோ அதனால நம்மளா அசியூம் பண்ணிக்க போகிறோம். There are 2 people sitting between B and G. ஸோ பிக்கும் ஜிக்கும் நடுவில் 2 people அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே பி போட்டுக்கிறேன். ஓகேவா? எனக்கு பி இல்லைனா இங்கே கூட இருக்கலாம். ஸோ அது நான் செகண்ட் பாசிபிலிட்டியாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ பி ஒரு பி கார்னர்லையும் ஒரு பி வந்து எனக்கு மிடில் இருக்கிற மாதிரி வச்சுக்க போகிறேன். ஸோ இங்கே பி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ 2 people sit between, சாரி இங்கே சொல்லியிருக்காங்க, நம்ம தான் கொஸ்டின் ரீட் பண்ணல. பி ஃபேஸஸ் இன்சைட் த ஸ்கொயர் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு 2 பாசிபிலிட்டிலாம் கிடையாது, எனக்கு பி இங்கே தான்.
நான் இங்கே B ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? there are 2 people sit between B and G. B and Gக்கு நடுவுல எனக்கு 2 people. ஸோ இங்க 2 people எனக்கு G இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா இங்க 2 people என்னுடைய G இங்கே வரலாம். இதான் என்னுடைய செகண்ட் பாசிபிலிட்டி. C sits second to the left of G. ஸோ லெஃப்ட் இப்படி ஃபேஸ் பண்ணி G இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னா ஸோ இப்படி தான் உட்காந்துருக்காங்க. லெஃப்ட் இங்கே வரும், ரைட் இங்கே வரும். கிளியரா? ஓகேவா? C sits second to the left of G. லெஃப்ட் ஆஃப் G இந்த சைடு தான், செகண்ட். அப்போ C இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல Gல இந்த சைடு, ஸோ லெஃப்ட் இங்கே வரும். செகண்ட் டு த லெஃப்ட்னா C நமக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, C and H sits opposite to each other. C and H sits opposite to each otherனா C அங்க, அப்போ H இங்கே. ஸோ C இங்கேனா H நமக்கு இங்கே வந்துடும். அடுத்து H sits near to A, who does not sit near to G. H sits near to A. இங்கே நமக்கு B போட்டுட்டோம். அப்போ H எனக்கு எங்கே வரணும்? இங்கே தான் A வரணும். ஆனால் does not sit near to Gன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ G பக்கத்தில் எனக்கு A வரக்கூடாது. A who does not sit near to G. இந்த whoன்றது யாரு? A தான். A does not sit near to G. அப்போ எனக்கு A இங்கே வரக்கூடாது. பட் H A பக்கத்தில் தான் உட்காருவாங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டி எனக்கு தப்பு. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு என்ன வந்துடும்? இப்போ H sits near to Aனா எனக்கு 2 ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் G பக்கத்தில் வரக்கூடாது இல்லையா? அப்போ எனக்கு A இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, E sits second to the right of D. D எங்கே? நம்ம D எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணல. பட் ரிமைனிங் எல்லாமே ஃபிக்ஸட். இங்கே என்ன சொல்கிறாங்க? E sits second to the right of D. ஸோ ரைட் ஆஃப் D இப்படி ஃபேஸ் பண்ணி உட்கார்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா நமக்கு ரைட் எங்கே வரும்? இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே ரைட் வரும், இங்கே லெஃப்ட் வரும். ஓகேவா? இங்கே லெஃப்ட் வரும். E sits second to the right of D. இங்கே D போட்டோம்னா E இங்கே வரும். ஏன்னா இங்கே E வராது, ஏன்னா இது லெஃப்ட் சைடு, ரைட்டில் இங்கே வந்துடும். ஸோ நான் D இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா E sits second to the right-ஆ? ஸோ இங்கே எனக்கு E வந்துடும். இங்கே நான் சப்போஸ் D வைக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இங்கே ரைட் எனக்கு இந்த சைடு வரும். இங்கே எனக்கு B இருக்கிற இடத்துல தான் D போடுற மாதிரி இருக்கும். போட முடியாது இல்லையா? ஸோ அதனால என் Dயை நான் இங்கே போட்டுட்டு என்னுடைய Eயை இங்கே போட்டிருக்கேன். மிச்சம் இருக்கிறது யார்? எனக்கு F மட்டும்தான். ஸோ அந்த Fஐ நம்ம இங்கே போட்டாச்சு. ஓகேவா? கிளியரா? ஹவு மெனி பர்சன்ஸ் சிட்ஸ் பிட்வீன் H and B? ஸோ H எங்கே இருக்காங்கப்பா? இங்கே இருக்காங்க. B இங்கே இருக்காங்க. when counted from left of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆஃப் Bனா ஸோ இப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதான் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் ஆஃப் B இந்த சைடு கூடி கவுண்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4. ஸோ 4 மெம்பர்ஸ் இன் பிட்வீன். ஓகேவா? ஸோ 4 எந்த ஆப்ஷனில் இருக்கோ? ஆப்ஷன் ஏல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, which of the following statement is true? F faces inside. F எங்கப்பா இருக்காங்க? நமக்கு F அவுட் சைட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க, இன்சைட் ஃபேஸ் பண்ணி இல்லை. ஸோ அதனால இது தப்பு. B faces F. ஸோ பியும் எஃப்பும் நமக்கு ஆப்போசிட்டாக பாருங்க, இல்லை. பியும் எஃப்பும் எனக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க இல்லையா? இது கிடையாதுப்பா, அதுதான். பியும் எஃப்பும் எனக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆப்போசிட்ல இல்லை. ஸோ இது தப்பு. C sits to the immediate right of E. C sits immediate right of E. C இங்கே இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்காங்கன்னா இது ரைட் தான். ஸோ இமீடியட் ரைட் ஆஃப் E C உட்காந்துருக்காங்கன்றது எனக்கு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஹவு மெனி பர்சன்ஸ் சிட்ஸ் பிட்வீன் F and H when counted from the left of H? ஓகேவா? ஹவு மெனி பர்சன்ஸ் சிட்ஸ் பிட்வீன் F and H? எனக்கு F இங்கே இருக்காங்க, H இங்கே இருக்காங்க. ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் Fன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைரக்ஷன் நோக்கி உட்காந்துருக்காங்க, அதாவது இப்படி உட்காந்துருக்காங்க. அப்போ லெஃப்ட்னா இதுதான், லெஃப்ட் ஆஃப் F. ஹவு மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன்? ஒரு பர்சன் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஒன்றுன்றது எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் B. Who sits exactly between A and D? ஏக்கும் டிக்கும் நடுவில் யார் உட்காந்துருக்காங்க அதான் கேட்குறாங்க. ஏ எங்கே இருக்காங்க? ஏ இங்கே இருக்காங்க. டி எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. ஏக்கும் டிக்கும் நடுவில் ஹெச் உட்காந்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தா நமக்கு யார் உட்காந்துருக்காங்க? இங்கே 2 பேர், இங்கே 2 பேர். ஓகே, ஏக்கும் டிக்கும்னா இங்கே 2 பேர், இங்கே 2 பேர். இந்த சைடு கூடி பார்த்தா சி இருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தா ஹெச் இருக்காங்க. சியும் ஹெச்சும் எனக்கு மிட்ல தான் உட்காந்துருக்காங்க. இங்கே கொஸ்டின்ல ஹூ சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஏ அண்ட் டி? சி அண்ட் ஹெச். நமக்கு ஆப்ஷன்ல சி இல்லை, ஹெச் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் இ. ஓகேவா? 4 of the 5 are alike in a certain way and hence form a group.
ஃபைண்ட் த ஒன் தட் டஸ் நாட் பிலாங் டு தட் குரூப். என்ன கொடுத்துருக்காங்க? GHFCA. ஸோ GHFCA ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், மறந்துடுவோம். GHFCA இதில் என்ன சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்ப்போமா? G எந்த டைரக்ஷனில் நோக்கி இருக்குன்னு பாருங்க. G அவுட்வர்ட்ஸ். ஓகே. H எந்த டைரக்ஷன்? அவுட்வர்ட்ஸ். F அவுட்வர்ட்ஸ். C எந்த டைரக்ஷன்? அவுட்வர்ட்ஸ். A எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இன்வர்ட்ஸ்ல இருக்கு. A மட்டும்தான் எனக்கு இன்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஆட் மேன் அவுட்ல ஆன்சர் என்ன வரும்? A தான் நம்மளுடைய ஆன்சர். A எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் Dல இருக்கு. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இது வரைக்கும் 2 கொஸ்டின் பார்த்தோமா? 2 கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. There are 9 students. இது எல்லாமே 2023ல கேட்டது தான். There are 9 students A, B, C, D, E, F, G, H and I who choose 3 different cities for further studies. ஓகேவா? பார்சிலோனா, டெஹ்ராடூன், டெக்சாஸ். At least 2 and not more than 4 people choose the same cities. ஸோ இந்த 9 பேர் 3 வெவ்வேறு சிட்டியில படிக்க போறாங்க. என்னென்ன சிட்டி? பார்சிலோனா, டெஹ்ராடூன், டெக்சாஸ். ஸோ ஒரு ஊர்லையும் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அட்லீஸ்ட் 2 and not more than 4. ஸோ மினிமமா 2 பேரும் மேக்சிமமா 4 பேரும் ஒரு சிட்டியில படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஐ சூஸ் டெக்சாஸ். ஸோ ஐன்றவங்க டெக்சாஸ்ல படிக்கிறாங்க. ஸோ இது எனக்கு டெஃபினட் கன்க்ளூஷனா? ஸோ ஐன்றவங்க டெக்சாஸ்ல படிக்கிறாங்க. ஓகேவா? பட் நாட் வித் ஜி. ஐன்றவங்க ஜி கூட எப்பயுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. அப்போ எனக்கு டெக்சாஸ்ல எப்பயுமே ஜி வரமாட்டாங்க. அப்போ எனக்கு ஜி டெஹ்ராடூன்ல வரலாம், இல்லைன்னா பார்சிலோனானா வரலாம். ஒன்லி ஏ அண்ட் சி சூஸ் த சேம் சிட்டி. ஏ அண்ட் சி சேம் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் சி ஒரே சிட்டி, எந்த சிட்டியில் வேணா இருக்கலாம். அடுத்து பாருங்க, டி அண்ட் பி சூஸ் த சேம் சிட்டி. டி அண்ட் பி எந்த சிட்டி வேணா இருக்கலாம், சேம் சிட்டியாக இருக்கலாம். மேபி ஏசி டிபி 4 பேரும் சேர்ந்து ஒரே சிட்டியில் கூட இருக்கலாம். எனக்கு தெரியல எந்த சிட்டின்னு, அதனால நான் தனியாக எழுதியிருக்கேன். ஹெச் அண்ட் ஐ டு நாட் சூஸ் த சேம் சிட்டி. ஹெச் அண்ட் ஐ டு நாட் சூஸ் த சேம் சிட்டினா இங்கே டெக்சாஸில் ஏற்கனவே ஜி வரமாட்டாங்க, இப்போ ஹெச்சும் வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஹெச்சும் வரமாட்டாங்க. ஜி சூஸ் பார்சிலோனா. ஸோ பார்சிலோனால ஜி படிக்கிறாங்க அப்படின்றது ஃபைனலாக சொல்லிட்டாங்க ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ். இ அண்ட் டி டு நாட் சூஸ் த சேம் சிட்டி. இ அண்ட் டி டு நாட் சூஸ் த சேம் சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இ ஒரு சிட்டிலையும் டி ஒரு சிட்டிலையும் படிப்பாங்க. இயும் டியும் ஒரே சிட்டியில் வரமாட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரே சிட்டி. ஓகேவா? அப்போ டி இருக்கிற சிட்டியில எனக்கு இ வரமாட்டாங்க இல்லையா? அப்போ எனக்கு இங்க இ எப்பயுமே வரக்கூடாது. டிபி இருக்கிற சிட்டியில இ வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, டி அண்ட் ஜி சூஸ் த சேம் சிட்டி ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ். டி அண்ட் ஜி சூஸ் த சேம் சிட்டி ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ். டியும் ஜியும். ஸோ டி இங்கே இருக்காங்க. ஏற்கனவே டியும் பியும் சேம் சிட்டின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ டியும் ஜியும் சேம் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஜிடிபி ஒரே சிட்டியில். இங்கே எனக்கு ஏற்கனவே ஜி பார்சிலோனான்னு தெரியும். அப்போ எனக்கு டியும் பியும் சேம் சிட்டி. ஓகேவா? அப்போ இங்கே பார்சிலோனானா எனக்கு யார் வரமாட்டாங்க? இ வரமாட்டாங்க கண்டிப்பாக. இப்போ 4 பேரை அகாமடேட் பண்ணிட்டோம். மிச்சம் எனக்கு யாரெல்லாம் இருக்கா? ஏசி ஐ, இப்போ ஹெச்சும் இருக்காங்க இல்லையா? ஸோ ஹெச்சும் இருக்காங்க. இப்போ 4 பேரை தான் அகாமடேட் பண்ணியிருக்கோம். மிச்சம் யாரெல்லாம் இருக்காங்க? ஏபி சி இ எஃப். இந்த 5 பேர் எந்தெந்த சிட்டின்னு நமக்கு தெரியணும். ஏவும் சியும் ஒரே சிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மினிமமாக நமக்கு ஒரு சிட்டியில் 2 பேர் படிக்கணும் இல்லையா? ஸோ டெஹ்ராடூனில் நான் என்ன பண்ணலாம்? ஏவும் சியும் போட்டுக்கலாம். ஏன்னா ஏசி கூட வேற யாராவது படிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. மினிமமாக 2 பேருன்னு சொன்னதுனால ஏவும் சியும் ஒரே சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஏசி போடலாம், பட் மினிமமாக ஒரு சிட்டியில் 2 பேராவது இருக்கணும். ஸோ அதனால இங்கே நான் ஏசியை சேர்த்து போடுறேன். ஓகேவா? அடுத்து இ அண்ட் டி டு நாட் சூஸ் த சேம் சிட்டி. அப்போ எனக்கு இங்கே இ வரக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். அதை மாதிரி ஹெச் எனக்கு இங்கே வரக்கூடாது. அப்போ ஹெச் எனக்கு டெஹ்ராடூன்லையும் வரலாம், இல்லைன்னா பார்சிலோனாவே வரலாம். எனக்கு மேக்சிமம் 4 அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சிட்டியில் 4 இது வரப்போகுது அப்படின்னு அர்த்தமா? ஸோ அதனால எனக்கு ஹெச் இங்கே வருவாங்க அப்படின்றத நான் எடுத்துக்க போகிறேன்.
ஓகேவா? இது எல்லாமே பியூரா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணாதான். எனக்கு மினிமம் 2 மேக்ஸிமம் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 2 வர்ற மாதிரி ஏசியை நான் இங்கே போட்டேன். மேக்ஸிமம் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் ஹெச் இங்கே போட்டேன். ஹெச் இங்கே கூட வரலாம். பட் ஆனால் அவங்க கொடுத்த ஹிண்ட் 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சிட்டியில் 4 பேர், ஏதோ ஒரு சிட்டியில் மினிமம் 2 பேருன்றது தான் அர்த்தம். ஸோ அப்படிதான் கன்க்ளூஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதனால நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? எனக்கு மிச்சம் இருக்கிறது யாரு? இப்போ ஏசி போட்டாச்சு, ஹெச்சையும் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ ஏபிசிடி இஎஃப் மட்டும் தான் எனக்கு பாக்கியாக இருக்காங்க. ஸோ மினிமம் 2 சிட்டி, மேக்ஸிமம் 4 சிட்டி. ஸோ மிச்சம் இருக்க இஐஎஃப்ஐயும் நான் இங்கே போடுறேன். ஏன்னா எனக்கு இங்கே வர முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் 4 சிட்டி இங்கே வந்துட்டாங்க. இங்கே ஏசி மட்டும் தான் ஒரே சிட்டின்னு எனக்கு தெரியும். இயூஎஃப்பும் எனக்கு எந்த சிட்டின்னு தெரியாது. ஸோ அதனால நான் இங்கே போட்டுக்கிறேன். பியூரா அவங்க சொன்ன அட்லீஸ்ட் 2 நாட் மோர் தென் 4ன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? கிளியரா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி எஃப் சூசஸ் ஃபார் ஸ்டடி அப்படின்னு கேட்குறாங்க. எஃப் எந்த சிட்டியை சூஸ் பண்ணியிருக்காங்க? டெக்சாஸ். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இங்கே ஹிண்ட் அட்லீஸ்ட் 2 மோர் தென் 4னா ஒரு இடத்துல 2 ஒரு இடத்துல 4 அதுதான் அவங்க சொல்ல வர்றது. ஓகேவா? ஸோ ஏசி பக்கத்தில் ஹெச் போட்டிருக்கலாமே மேம், டெக்சாஸில் தானே ஹெச் வர மாட்டாங்க அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வரலாம். இங்கே 4ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிட்டியில் 4 இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் நம்மளுடைய ஹிண்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபியூச்சரில் இதை மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு சிட்டியில் 2வும் ஒரு சிட்டியில் 4 மெம்பர்ஸையும் அகாமடேட் பண்ணிக்கோங்க. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க, விச் சிட்டி டஸ் இ சூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த சிட்டி? டெக்சாஸ் தான் இல்லையா? ஸோ இ சூஸ் டெக்சாஸ். விச் 2 people சூஸ் த சேம் சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஜி அண்ட் இ சேம் சிட்டியா? ஜி அண்ட் இ சேம் சிட்டி கிடையாது. ஸோ இது கிடையாது. இ அண்ட் எஃப், ஸோ இ அண்ட் எஃப் டெக்சாஸ் சேம் சிட்டி தான். ஸோ அப்போ இ அண்ட் எஃப் கரெக்ட். எதுக்கு ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாமா? எஃப் அண்ட் டி சேம் சிட்டியா? இல்லை, எஃப் டி வேற வேற சிட்டி. டி இங்கே வராங்க, எஃப் இங்கே வராங்க. ஸோ வேற வேற சிட்டி. பி அண்ட் ஐ, பி எங்கே வராங்க? பி இங்கே வராங்க, ஐ இங்கே வராங்க. இவங்களும் வேற வேற சிட்டி. ஸோ கிடையாது. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் நாட் கரெக்ட்? ஸோ டெஹ்ராடூனில் ஏசி போட்டிருக்காங்க. ஸோ டெஹ்ராடூனில் ஏசி ஓகே கரெக்டு. அடுத்து பாருங்க, டெக்சாஸில் இஹெச் போட்டிருக்காங்க. டெக்சாஸில் நமக்கு இ வராங்க, பட் ஆனால் ஹெச் வரல இல்லையா? ஸோ இ வராங்க, ஹெச் வரல. ஸோ ஹெச் டெக்சாஸ்ன்றது நமக்கு நாட் கரெக்ட். பி பார்சிலோனா கரெக்டா? ஸோ பி எங்க? நமக்கு பி பார்சிலோனா தான். ஸோ பி வந்து கரெக்ட் தான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4 of the 5 following 5 are alike in a certain way and hence form a group. Find the one odd man out தான் கேட்குறாங்க. EHBGD, EHBGD. ஸோ EHBGD இங்கே நமக்கு என்னது? GDBH, GDBH இந்த 4 ஒரே பார்சிலோனால தான் படிக்கிறாங்க. பட் ஈன்றவங்க மட்டும் டெக்சாஸ்ல படிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஆட் மேன் அவுட் என்னது நமக்கு? ஈன்றவங்க தான். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது, இது பசில் ரிலேட்டட் சம். ஸோ பசில்லையே வந்து நம்ம இப்போ சொன்னோம்ல, ஃப்ளாட் பேஸ்டு ஃப்ளோர் பேஸ்டு இல்லாமல் இந்த மாதிரி ஜென்ரல் பசில்ஸும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ 4 கொஸ்டின் 4 செட் வரும். இதில் 2 செட்டு கண்டிப்பாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஈஸியாக இருக்கும். இன்னொரு செட்டில் நமக்கு இந்த மாதிரி 3 பாசிபிள், இந்த 2 பாசிபிலிட்டிஸ் அப்படி இல்லைன்னா பாக்ஸ் சம் வச்சு ஒரு 3 கேரக்டர்ஸ் வச்சு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஏபிசிடி நேமும் சூஸ் பண்ணணும், கலர் சூஸ் பண்ணணும், எந்தெந்த பாக்ஸில் இருக்காங்கன்றதும் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கொஷின்ஸும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு 4வது கொஷின் எதுலேருந்து வரும் அப்படின்னா டேட்டோடைய பசில், இந்த மாதிரி ஜென்ரல் பசில் மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 4ல் 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரீசனிங் ஈஸி தான், என்ன தான் நம்ம இங்கே போட்டாலும் அங்கே போயிட்டு நமக்கு புதுசாக ஏதோ ஒன்று கேட்பாங்க, ஸோ அங்கே டைம் எடுக்க தான் செய்யும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகாமல் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸை எப்படி மினிமைஸ் பண்ணலாம், எந்த பக்கம் கூடி நம்ம எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக ஆன்சர் வரும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண உங்கள் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பசில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ரெகுலராக கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.